ஒருதலை பட்சமான ஒப்பந்தங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதன் சகாப்தமே முடிந்துவிட்டது என்று சொல்லுகிறார். ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் அவர்கள் இப்ப கத்தர்ல வாழக்கூடிய மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறும் வெளியில வர வேண்டாம் என்று சொல்லியும் அதே போன்று ஜன்னல்களை கூட திறக்க வேண்டாம் என்கிற அறிவிப்புகளை எல்லாம் கத்தர் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். கத்தருடைய உதைபோர்ட் மேலதான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு வாழக்கூடிய பகுதிகள் மேல எந்த தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை. தற்போது ஒப்பந்தத்தை ஈரானோட போட்டுட்டு ஓமானோடு இணைந்து அவர்கள் ஓமான் ஜலசந்தி வழியாக ஒரு புதிய கப்பல் பாதையை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். அன்புக்கினிய சகோதர சகோதரிகள், நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் மிக உச்சமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். வியாழக்கிழமைக்கு பிறகு இரண்டு நாடுகளும் ஓரளவுக்கு யுத்த நிறுத்தத்தை கடைபிடித்து வந்த நிலையில நேற்று இரவு பின்னேரங்கள்ல அமெரிக்கா ஈரானுடைய பல இடங்களை இலக்கு வைத்து மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதற்கு பதிலடியாக இன்றைய நாள் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய பல தளங்களை இலக்கு வைத்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்த கடந்த ஒரு வாரமாக யுஏஇ மேல துபாய் மேல தாக்குதல்களை நடத்தாமல் இருந்தது ஈரான். ஆனால் இன்றைய நாள் துபாயில இருந்து தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துபாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, ஜோர்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, பஹ்ரைன், குவைத் ஆகிய நகரங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக கத்தருடைய உதைபோர்ட் மேலையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஈரான் கிட்டத்தட்ட 5 அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல தாக்குதல்கள் நடத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கான காரணத்தை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தளங்களை அரபு நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேல நாங்க தாக்குதல்களை நடத்துவோம் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா அரபு நாடுகள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை நம்பி இருக்கின்றன. அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அரபு நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் கத்தர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை கத்தர் வெளியிட்டிருக்கிறது. கத்தர் தான் அரபு நாடுகள்ல அவசரமாகவே பொதுமக்களுக்கான பாதுகாப்பு செயல்பாடுகளை முன்னெடுத்த நாடாக இந்த தாக்குதல்களை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப கத்தர்ல வாழக்கூடிய மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறும் வெளியில வர வேண்டாம் என்று சொல்லியும் அதே போன்று ஜன்னல்களை கூட திறக்க வேண்டாம் என்கிற அறிவிப்புகளை எல்லாம் கத்தர் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். கத்தருடைய உதைபோர்ட் மேலதான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு வாழக்கூடிய பகுதிகள் மேல எந்த தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை. கடந்த நாட்களிலும் அந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்படலைங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய இலக்கம் மட்டும்தான் அவங்க இலக்கு வைத்தே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழல்ல ஈரானுடைய புஷர் மாகாணத்தில் 5 நகரங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக புஷர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அசலுயே திர் புஷேர் அதே போன்று தஷ்டி தங்கஸ்தான் ஆகிய 4 பகுதிகள் மேல இன்றைக்கு தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய கடற்படைகள் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இந்த மாகாணத்தை பொறுத்தவரையில இது தெற்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக இருக்கிறது. கடந்த 40 நாட்கள் நடைபெற்ற யுத்தத்திலும் மிக அதிகமாக தாக்குதலுக்குள்ளாகிய மாகாணமாக இந்த மாகாணம் தான் பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல தான் ஈரானுடைய வெய்சியான் நகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானின் கொந்தாப் நகரின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஈரான் மீது சமீபத்திய தாக்குதல் சுற்றுகள்ல கிட்டத்தட்ட 140 இலக்குகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ராணுவத்தின் சென்காம் தான் இந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹொர்முஸ் பகுதிகளில் சைப்ரஸ் கொடியை ஏந்தி சென்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல பார்க்க முடியும். சவுதி அரேபியாவினுடைய கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல்கள் மேலதான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. சைப்ரஸ் கொடியை ஏந்தி சென்ற கப்பல் மேலையும் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதற்கான பதிலடி என்றுதான் அமெரிக்கா அறிவிக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஹொர்முஸ் தான் பிரச்சனையாகவே
இருக்கிறது என்பதை நம்ம ஒரு தனி வீடியோவாகவும் நேற்று நம்ம சொல்லி இருக்கிறோம். ஏன்னா ஹொர்முஸ் என்பது பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய பகுதி. ஒப்பந்த பிரகாரம் அமெரிக்காவும் பாரசீக வளைகுடா பகுதியில் தான் இந்த ஹொர்முஸ் இருக்கிறது என்கிற கருத்தோடு ஈரானுக்கு அதனுடைய பலம் இருக்கிறது என்கிற கருத்தையும் ஒப்புக்கொண்டிருந்தாலும் தற்போது ஒப்பந்தத்தை ஈரானோட போட்டுட்டு ஓமானோடு இணைந்து அவர்கள் ஓமான் ஜலசந்தி வழியாக ஒரு புதிய கப்பல் பாதையை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதற்கு எதிராகத்தான் ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. அதற்கு பதிலடியாகத்தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக சொல்லிக் கொண்டும் இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், ஆளில்லா விமான தளங்கள், கடற்படை திறன்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், வெடிமருந்து சேமிப்பு வசதிகள், தகவல் தொடர்பு வலைபின்னல்கள், கடலோர கண்காணிப்பு இடங்கள் என்று 140 இடங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்கிறது. இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் எல்லாமே பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலதான் நடத்தப்படுகிறது. இவங்க சொல்லுகிற இந்த பட்டியல்கள் மேல நடத்தப்படலைங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஏற்கனவே நடந்த 40 நாள் யுத்தத்திலும் இதே மாதிரி பட்டியல்களை அவங்க வெளியிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கப்பல் படையே கடல் படையே கிடையாது அப்படின்னாரு. ஏன்னா எல்லா கப்பல்களும் கடலுக்கு கீழே போயிடுச்சு, ஈரானுக்கு IRGC மொத்தமா அழிச்சிட்டோம்னு சொன்னாரு. ஆனா அவங்களுடைய பலம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு உச்சகட்டமாக தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். ஈரான் கடந்த வாரில் 3 கப்பல்களை தான் இழந்திருக்கிறது. ஒன்று இலங்கையினுடைய கடற்பரப்புல அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்களால் நடத்தப்பட்ட தோனா மீதான தாக்குதல்கள். அதை தாண்டி ஒரு மருத்துவ கப்பல் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரானுடைய செம்பிறை சங்கத்துக்கு சொந்தமான. அதை தாண்டி இன்னொரு மீனவ கப்பல் மேலையும் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இதை தாண்டி அவர்கள் சின்ன சின்ன போட்டுகள் மேலதான் தாக்குதல்கள் நடத்தினாங்களே தவிர ஈரானுடைய கடற்படையை அழித்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் கம்பி கட்டுகிற கதை என்பதை ஏற்கனவே பலவிடத்தம் பார்த்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியை ஈரான் உச்சமாக வழங்கி இருக்கிறது. அதிலே முதல் கட்டமாக துபாய் மேல அவங்க தாக்குதல் நடத்திய அதே நேரத்தில் ஒமானுடைய துகும் துறைமுகத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் உரிமை கோரி இருக்கிறது. துகம் துறைமுகத்தை பொறுத்தவரையில அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் பயன்படுத்துகிற தளவாட ஆதரவு மையங்கள் அங்குதான் பயன்பாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து தான் சப்ளை ஆகி கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்காக. அதே போன்று அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு தளங்கள் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எரிபொருள் நிரப்பும் தளங்களும் ஓமானுடைய கடற்பரப்பில் இருக்கிறது. குறிப்பாக அது ஓமானுடைய எல்லைக்குள்ள இருந்தாலும் அமெரிக்கா தான் அதை பயன்படுத்துவாங்க. அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தாக்குதல் எல்லாம் கடுமையான திடீர் தாக்குதல்கள் என்று IRGC வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம இந்த தாக்குதல்கள் அந்த இடங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று தான் ஓமானுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பயணம் மேற்கொண்டிருந்தார், பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். இன்று உடனடியாக ஒமான்லேயே அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா இது ஒமான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. ஒமான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள். அதே போன்று ஹொர்முஸ் ஜலசந்தியில 2வது கப்பல் மேலையும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஈரான் உரிமை கோரி இருக்கிறது. இன்று மட்டுமே 2 கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக ஹொர்முஸ் ஜலசந்தியில ஈரானுடைய IRGC-யினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட கப்பலை கைவிட்டு விட்டு அந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் மேலதிகமான ஒரு படகு, உயிர்காக்கும் படகின் மூலமாக உயிர் தப்பி வெளியேறி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே கப்பல் கைவிடப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் மேல பாரிய தாக்குதல்களை ஈரானுடைய IRGC நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கத்தருடைய அல் உதை விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கும் ஈரான் பொறுப்பேற்றிருக்கிற அதே நேரத்தில் கத்தருடைய உதை விமான படை தளத்தின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இந்த தளத்தில் இருந்த போர் விமானங்களை பராமரிக்கிற பழுது பார்க்கிற மையத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே கத்தருடைய உதை போர்ட் மேல அவங்க மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளத்தை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானப்படை தளமாக இருக்கிறது. பல பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த தளத்தில் இருந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அந்த கட்டுப்பாட்டு மையம் அழிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் MQ-9 வகையான ஆளில்லா விமானங்கள், ஒரு மனிதனை விட உயரமாக இருக்கக்கூடிய விமானங்கள், இது ஆளில்லா விமானங்களாக இருக்கும், ட்ரோன்களாக இருக்கும், கண்காணிப்பு ட்ரோன்கள்.
இந்த ட்ரோன்களே மொத்தமாக அமெரிக்காவிடத்தில் ஒரு 120 தொடக்கம் 125 வரைக்கும் தான் இருக்கிற நிலையில 40 நாள் வார்லயே 25க்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் அழிச்சிருக்கிறது. அந்த ட்ரோன்களை வைக்கக்கூடிய மையத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவாக இருக்கிற IRGC வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து ஈரானில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் எதிர்கொண்டு வருகிறோம் என்று UAE துபாய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பையும் பார்க்க முடியும். துபாயை நோக்கி மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஒருதலை பட்சமான ஒப்பந்தங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதன் சகாப்தமே முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் அவர்கள் இன்றைக்கு அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு போட்டோவோட செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த போட்டோவில் அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட MOU இருக்கிறது, ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு தான் அவர் சொல்றாரு, ஒருதலை பட்சமான சகாப்தம் முடிஞ்சிருச்சு, ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்து வச்சு இதுல சைன் பண்ணுங்க, ஹொர்முஸ்ல யாருமே போறதை நீங்க தடுக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் சைன் பண்றதுக்கு நாங்க ஆட்கள் கிடையாது. எனவே இந்த ஒருதலை பட்சத்துக்கெல்லாம் நாங்க ஒத்து வர மாட்டோம். இனி நீங்க அடிச்சா பதிலடி தாக்குதல் தான் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய எக்ஸ் தளத்தின் மூலமாகவும் சொல்லி இருக்கிறார். ஈரானுடைய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராகவும் பாராளுமன்ற சபாநாயகராகவும் செயல்படக்கூடிய முகமது பாகர் கலீபாப் அவர்கள். எனவே ஈரானுடைய பதிலடிகள் மிக உக்கிரமாகவும் உச்சமாகவும் இருக்கிற அதே நேரம் ஈரான் தற்போதைக்கு சமாதானத்தை நாடவில்லை, அமெரிக்காவோடு இரண்டில் ஒன்றை பார்ப்பது என்கிற முடிவில் இருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. நம்முடைய 2 சேனல்களையும் மாறி மாறி இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கும். எனவே தற்போது இந்த வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சேனல்ல பார்க்கிற அதே நேரத்தில் நம்முடைய வளமையான சேனல்லையும் இந்த செய்திகள் வெளியாகும். எனவே 2 சேனலையும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறோம். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.